துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வானதி பாண்டிக்கு கால் பண்றாங்க. என்ன வானதி, வீட்டில் எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீ அனுப்புனல போலீஸ்காரங்க மாதிரி ஒருத்தரை நடிக்கிறதுக்கு, அவங்க வந்து போனதும் என் வீட்டில் இருக்கவங்க எதுவுமே பேசல, அவங்கவுங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. இந்த ஐடியா கொடுத்தது என்னுடைய சோழன் அண்ணன் தான் சொல்றாங்க. உடனே சோழன் வந்து, என்ன வானதி, கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தோ நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம போனன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, பாண்டியனோட கருத்தும் சரிதானே, எங்கள் சுயநலத்துக்காக சேரன் அண்ணனோட வாழ்க்கை பற்றி நினைக்காம இருக்க முடியாது. இல்லை, எங்களுக்கு இப்போ என்ன வயசாயிடுச்சு, நானும் படிச்சுட்டு இருக்கேன், படிப்பை முடிச்சுட்டா நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நானும் உங்கள் ஒய்ஃப் மாதிரி வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை ரன் பண்ணவில்லை, அதனால படிப்பு முடியட்டும், பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த குடும்பத்தை சமாளிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வானதி சொன்னதும், பரவாயில்லடா, இப்போவே நல்லா உஷாராக தான் இருக்கா, இங்கே பாரு பாண்டி, எல்லாத்துக்கும் ஒரே தடையாக இருக்கிறது சேரன் அண்ணனுடைய கல்யாணம் தான், எவ்வளோ சீக்கிரம் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணியே ஆகணும்டான்றாங்க. அதுக்கு தான் பொண்ணை பார்த்துட்டே இருக்குமே. இல்லடா, அண்ணன் வேலை செய்யுதுல சைட்டு, அந்த சைடில் அனிஷோட தங்கச்சி இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து வட மாநிலக்காரங்க தான், பொண்ணு நல்ல கேரக்டராக இருக்கு, நம்ம அண்ணனுக்கு வேணும்னா பேசி பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. அண்ணனுக்கு செட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். வேணும்னா அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணா இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு சோழன் பாண்டி 2 பேரும் முடிவு பண்ணி அனிஷோட தங்கச்சி அவங்கள போயிட்டு செக் பண்ண போறாங்க. இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.